விதை நெல் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதை போடுறதுக்கு கையாலே எடுத்து விசிறிட்டு இருப்போம் எங்கே பார்த்தாலும் பரவுற மாதிரி. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு ட்ரேவை வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக அதை போட்டுட்ருக்காங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை? நம்ம எல்லாருக்குமே கேரம் போர்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த கேரம் போர்டு காயினை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த மரத்தை வச்சு சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்க. ரவுண்ட் ஷேப்பில் தங்க கம்பியை வச்சு எவ்வளோ சூப்பராக இந்த கம்பியில் வச்சு வளைக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக அழகாக ஒரு சங்கிலி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு தனியாக பொரியல் தனியாக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெண்டு சைட்லேயும் ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சுக்கலாம். சூப்பர் இல்லை? இந்த மாதிரி கம்பியெல்லாம் 50-60 சேர்ந்து கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்மளால் தூக்கவே முடியாது. அது எவ்வளோ சூப்பராக அந்த மிஷினை வச்சு தூக்கி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? வாட்டர் கேன் மேல் முடியை வச்சு எவ்வளோ சூப்பராக குடமிளகாயில் இருக்க அந்த விதையை மட்டும் தனியாக எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? இது தெரியாமல் போச்சு நம்மளுக்கு. நம்மளாம் செங்கல்ல மேலே ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு இரும்பு ஏணியை வச்சு அதில் ஒரு பலகையை அட்டாச் பண்ணிவிட்டு அழகாக அதை ஏற்றிட்டாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? நம்மளாம் வீட்டுக்கு டாப்பல் போட்டு போட்டிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஆளுங்க தான். பாருங்கள், சென்ட்ரிங் கம்பியை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு பூட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்லை? இது போல் ஒரு சோஃபா மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உட்காரத்துக்கும் ஒரு ஆள் உட்காரலாம், இல்லை 2-3 பேர் கூட சேர்ந்து உட்காரலாம். படுக்கிறதுனாலும் படுக்கலாம். எவ்வளோ அழகாக அதை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்மளாக இருந்தால் ஃபோனுக்கு பவுச்சு நம்ம வாங்கிட்டு இருப்போம். 300-400 செலவு பண்ணி வாங்கி ஸ்டாண்ட் இருக்க மாதிரி வாங்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக வீட்டில் இருக்க கிளிப்பை வச்சே ஸ்டாண்டு ரெடி பண்ணுறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? அதுக்கு முன்னெல்லாம் நம்மளுக்கு எண்ணெய் கேனில் மேல் முடி போட்டு தான் வரும். ஆனால் இப்போ பாருங்கள், வேறு கேனுக்கு ஊற்றுற மாதிரி எவ்வளோ சூப்பராக ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? குழா மாதிரி ஓப்பன் பண்ணால் வந்துடும் போல் தண்ணி எண்ணெய். சூப்பராக இருக்குல்ல? எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இஞ்சி துண்டுகளை நல்லா நசுக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து மொறுன்னு வர மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும். சூப்பரில்? இந்த பல்பெல்லாம் எரியுதான்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எடுத்து போடுறாங்க பாருங்களேன். நம்மளாம் ஒரு பல்பையும் 1 மணி நேரம் மாற்றிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக சீக்கிரமாக எடுத்து முடிக்கிறாங்க பாருங்கள் வேலையை. அடிக்கிற வெயிலுக்கு ஏசி வாங்கி தான் மாட்டிகிட்டு இருப்போம் நம்மளாம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஏசி வாங்க காசு இல்லைன்ட்டு எவ்வளோ அழகாக ஃபேன்லேயே ஒரு டயரை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் தண்ணி ஊற்றிட்டு அழகாக அதை சுற்ற வைக்கிறாங்க. குளுன்னு வரும் போல் தண்ணியோட. சூப்பர் ஐடியா இல்லை? யாருக்கெல்லாம் சமோசா ரொம்ப பிடிக்கும்? இங்கே பாருங்கள், இந்த மிஷினில் எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சமோசாவை. சூப்பரில்? பார்க்கும்போதே டேஸ்டியாக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும். நம்மளாம் ஈஸியாக வாங்கி கட்டிகிட்ருக்கோம் பட்டு புடவையை காசு கொடுத்து. ஆனால் இங்கே பாருங்களேன், அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறாங்க. அந்த பட்டு புடவைலாம் எவ்வளோ சூப்பராக அது முட்டை போடுற மாதிரி போட்டு வச்சுருக்கு. அதுக்குள்ளே அந்த நூல் எடுக்கிறாங்க பாருங்க. சூப்பர் ஐடியா இல்லை? இப்போலாம் தான் எங்கே பார்த்தாலும் மாடி வீடு வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கூரை வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் வீடுன்ட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எந்த ஊருன்னு தெரில, இன்னமும் ஓட்டு வீடு வச்சுட்ருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஓடு பழசாயிடுச்சுன்ட்டு அதுக்கு புது ஓடு மாற்ற முடியலன்னு சொல்லிட்டு சூப்பராக சிமெண்ட்டை போட்டு முழுகுறாங்க பாருங்களேன். சூப்பரில்? நம்மளாம் பீரோவில் இடம் இல்லாமல் துணியெல்லாம் அடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், துணி எடுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு ஐடியா பாருங்க. வாட்டர் கேனையும் ஒரு கொம்பியும் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். அதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக துணி ரேக் அடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக இருக்க இடத்துலலாம் நம்மளுக்கு பெல்ட்டை மாட்டினோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக அதை போடுறாங்க பாருங்கள். சூப்பரில்? நெயில் பாலிஷ் ஆட்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், நெயில் பாலிஷ் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. டிசைனாக போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய்யும் 2 பாதாமும் இருந்தால் போதும், நம்மளுக்கு வீட்டிலே அழகாக கண்மை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு 2 பாதாமை வச்சுட்டு அதை எவ்வளோ அழகாக எரிய வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு தட்டை போடுறாங்க. சூப்பராக அந்த கருப்பெல்லாம் படிஞ்சிடுது பாருங்கள். நம்மளாக இருந்தால் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கேண்டில் ஏற்றிட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு அது வாங்குகிற வேலையே இல்லை. வீட்டில் இருக்க அரிசியை ஒரு கிளாஸில் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றுறாங்க, மிதக்குது. சூப்பராக ஒரு பட்ஸ் அதுக்குள்ளே சொருவி விளக்கேற்றுறாங்க. சூப்பராக எரியுது பாருங்களேன்.
நம்மளாம் டைல்ஸ் போடுறதுக்கு நம்மளாவே சிமெண்ட் எடுத்து டைல்ஸில் போட்டுட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், அதுக்குன்னு தனியாக மிஷின் வந்திருக்கு. அதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக அதில் சிமெண்ட்டை போடுறாங்க பாருங்களேன், பேக் சைடுக்கு. சூப்பர் மிஷினில் நம்மளாம் செங்கல் ரெடி பண்ணி தானே பார்த்துருப்போம் இந்த மாதிரி டூல் வச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன், இது என்ன கல்லுன்னே தெரியல, சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்க, மண்ணில் போட்டு. சூப்பராக இருக்குல்ல. ஆடி மாதத்தில் நிறைய காற்று அடிக்கும். அப்படிலாம் அடிக்கும் போது இந்த மாதிரி தார் பையெல்லாம் பிச்சுட்டு போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக எப்படி கட்டணும்னு சொல்லி தராங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த மாதிரி பழுப்பெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அதை ஒழுங்காக கட் பண்ணவே முடியாது. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணுறாங்க, அப்பயும் முடியல. ஆசா பிளேடு வச்சு கட் பண்ணுறாங்க, அப்பயும் முடியல. சூப்பராக அதுக்குன்னு ஒரு ரோப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க பாருங்களேன். நம்மளாம் தான் கோழி பண்ணை கட்டுறதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணி கட்டிகிட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டாங்க. இது சும்மா அமேசான்லேயே விற்குது. சூப்பராக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளாம் லெக் பீஸ் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், கோழி இறக்கையில் லெக் பீஸ் ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணவே தெரியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வாட்டர் கேனையும் தண்ணியும் வச்சு அழகாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன். உங்களுக்காகவே இந்த வீடியோ. இதை பார்க்கவே பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி தான் இருக்குது. அதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக அதில் லைட்டரை வர வச்சுருக்காங்க பாருங்களேன், பெயிண்ட் ப்ரஷ் மாடலில். சூப்பரில். என்ன தான் காரு பைக்கு ஸ்கூட்டின்னு வந்திருந்தாலும் நம்மளுக்கு எப்பயுமே பழைய ஞாபகம் தான் பாருங்களேன். சைக்கிளில் யாருக்கெல்லாம் போன அனுபவம் இருக்குது, சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போனால். இந்த மாதிரி மிஷினில் ஒரு பெல்ட்டை மாட்டணும்னா முன்னாடி இருக்க பெல்ட்டை கழட்டிட்டு தான் நம்மளால் மாட்டணும். ஆனால் இங்கே பாருங்களேன், அதை கழட்டாமலே எவ்வளோ சூப்பராக பின்னாடி மாட்டுறாங்க, வேறு லெவலில். இங்கே பாருங்களேன், சூப்பராக ஒரு கம்பியாலே கட்டலை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கட்டல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், அது நம்ம கட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். சூப்பர் ஐடியா இல்லை? இந்த மாதிரி துரு பிடிச்ச குழாவெல்லாம் நம்மளால் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஷூ லேஸாக ஒரு கயிறை வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக அதை கட்டுறாங்க பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? துரு பிடிச்சி போயிருக்க நெட்டெல்லாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக கட்டவே முடியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், அதை எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கேட்ஜெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? துணி காய வைக்கிற கயிறை நம்மளாம் எவ்வளோ தைசத்து கட்டினாலும் அது நம்மளுக்கு லூஸ் ஆகிட்டே போகும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக டைட் பண்ணுறதுன்னு காமிக்கிறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பழம்லாம் இருந்துச்சுன்னா கிளிலாம் கொத்திட்டு போயிடும். அப்படி அந்த கிளியும் வந்து கொத்தாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான கேட்ஜெட்டு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அந்த காயில் கவர் பேக் பண்ணுறாங்க. இந்த முட்டைக்கோஸு பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. அது வெள்ளையாக கோஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்களேன், கெமிக்கலை போட்டு அதை வெள்ளையாக்குறாங்க. நம்மளாம் நிறைய பேர் வீட்டில் இப்போலாம் ஃபிஷ் டேங்க் வச்சுருப்போம். நம்மளாம் ஊருக்கு போயிட்டோன்னா அதுக்கு யாரும் தீனி போட முடியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தீனி போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருந்தாலும் எதனா வேலை பார்த்துட்டு போட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்கும். சூப்பரில்? பூக்கள்லாம் நிறைய மொட்டை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிறைய சீக்கிரமாக பூத்துடும். வெளியே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பூக்காமல் இருக்கிறதுக்கு கெமிக்கலை கலந்து வைக்கிறாங்க பாருங்களேன். செடிகளையும் விதைகளையும் நடுறதுக்கு இது ஒரு சூப்பர் ஐடியாங்க. பாருங்களேன், லேடிஸ்லாம் ஹீல்ஸ் போடுவாங்கள்ல, அதை வச்சு எவ்வளோ சூப்பராக அழுத்துறாங்க, அழகாக செடியும் நட்டுட்டு வராங்க பாருங்களேன். இந்த வீடியோவில் பாருங்களேன், நம்மளாம் சேடை ஓட்டுனதுக்கப்புறம் நம்மளாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு நாற்றெல்லாம் போட்டுட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், தண்ணி பாசுகிற இடத்துல அதில் போட்டு விட்றாங்க, அழகாக அது போயிட்டு சேர்த்து பாருங்களேன். சூப்பர் ஐடியா இல்லை? கிரிக்கெட் பேட்டில் இருக்க ஹேண்டுக்கு நம்ம உர போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக போடுறாங்க இந்த டூலை வச்சு. சூப்பர் ஐடியா இல்லை? நம்மளாம் நெல் காய வச்சோம்னா நம்மளாக தான் காலால் தொலைவி விட்டுருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், பக்கெட்டை வச்சு எவ்வளோ சூப்பராக கழிச்சு விட்றாங்க. சூப்பர் ஐடியா இல்லை? இந்த சோபாவை பார்க்குறதுக்கே வாங்கி வச்ச மாதிரி தான் இருக்குது கடையில். ஆனால் இங்கே பாருங்கள், செங்கலில் வச்சு எவ்வளோ அழகாக கட்டுறாங்க பாருங்களேன். நம்மளாம் எப்படி கட்டுவோமான்னு கூட யோசிக்க மாட்டோம். பாருங்கள் எவ்வளோ டிசைனாக போட்டு வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. தண்ணி அரிக்கிறதுக்கு நம்ம நிறைய மிஷின் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், சைக்கிளில் ஒரு பக்கெட் எல்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக தண்ணி அரைச்சிட்ருக்காங்க. சூப்பர் ஐடியா இல்லை? செங்கல் வச்சு அடுக்கி நம்ம தர போடணுன்னா நம்மளாக தான் அடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், அடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சு எவ்வளோ அழகாக அடுக்கி செங்கல் போடுறாங்க. நம்மளாம் தண்ணியை மோட்டார் போட்டோன்னா டேங்க்கில் தான் ரொப்பி வைப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், வாட்டர் கேனில் ரொப்பி வைக்கிறாங்க. அது சூப்பராக எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள், வாட்டர் கேன்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணால். நம்மளாம் கையால் கயிறு திரிச்சு தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், சைக்கிள் வச்சு எவ்வளோ அழகாக கயிறு திரிக்கிறாங்க.
சூப்பர் ஐடியா இல்லை? நம்மலாம் பீச்சுக்கு போயிட்டு விளையாடிட்டு தண்ணியில் கால்லாம் நனைஞ்சு போயிருக்கோம். திருப்பி வெளியே வந்தோம்னா செப்பல் போடலான்னு பார்த்தா மண்ணெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம் காலில். அப்படி ஒரு கவர் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சூப்பராக அங்கேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதை காலில் கழுவிட்டு சிறப்பாக போட்டுக்கலாம். சூப்பர் ஐடியா இல்லை? நிறைய பேருக்கு பூண்டு உரிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பூண்டு உரிக்கிறதுக்கு சொல்லித்தராங்க பாருங்களேன். பூண்டு எவ்வளோ அழகாக கட் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த செடிகளுக்கெல்லாம் பாலித்தீன் கவர் போட்டுட்ருக்காங்க. அந்த செடிக்கு நடுவில் ஹோல்ஸ் போடணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அதை பழுப்பு வச்சு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன் ஹோல்ஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கேஜெட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்லைஸாக வேணுமோ அந்த மாதிரி காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி கட் பண்ணுற மிஷினை சூப்பராக நல்லா சின்னதாக தான் பார்த்துருப்போம், ஹைட்டில் இருக்கிறத கட் பண்ணுற மாதிரி. ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? குழா பழுப்பு லைனை போடுறதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு லேசர் லைட்டை வச்சு அதில் சொருவிட்டு அழகாக அது ஹோல்ஸ் போடுற மாதிரி போடுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒயர்லேருந்து நம்மளுக்கு செம்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த கேட்ஜெட்டை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க. சூப்பராக வருது பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இப்போல்லாம் தண்ணிலாம் ரொம்ப சூடாக வரும்போது, ஆனால் நம்ம குளிக்கிறதுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் தண்ணி மாதிரி ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் இருந்தால் போதும். சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு கூலிங்காக மாற்றி தருமா. சூப்பராக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு உள்ளெல்லாம் வேர்த்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக எங்கே உங்களுக்கு வேர்க்குதோ அவங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா சூப்பராக காற்று வாங்கிக்கலாம். தர்மாக்கோலை கட் பண்ணுறதுக்கு நம்மளாம் கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் இருக்கிற அந்த பஞ்செல்லாம் வெந்துட்டுருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கம்பியை ஹீட் பண்ணி அழகாக அது கட் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு டூல் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எங்கே ஹோல்ஸ் போடணுமோ அங்கே சூப்பராக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதை வச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்மளாம் நார்மலாக ஐஸ் கட்டி தான் தண்ணி ஊற்றி வச்சுட்ருப்போம் ஃப்ரிட்ஜில். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஐஸ் க்ரீப்பை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக அது கரையாமல் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கும், கூலிங்காக சூப்பராக இருக்குல்ல?